ராகுல் காந்தி பொய் சொல்லுவதில் வல்லவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த பாராளுமன்றத்திலே பச்சையா பொய் சொல்லுவார். திடீர்னு 2000 சதுர பரப்பளவு உள்ள இடத்தை சீன ராணுவம் கைப்பற்றி விட்டது, இந்தியா அதை விட்டுருச்சு அப்படின்னுவாரு. ஒரு உண்மையான இந்தியரா திரு ராகுல் காந்தி இருந்தா இப்படி பேசுவாரான்னு உச்ச நீதிமன்றம் கேட்குதுன்னா காங்கிரசினுடைய காரியகர்த்தாக்கள் எல்லாரும் அப்படியே தலை குனிந்து நிற்கும். அடிச்ச இடத்துல பாகிஸ்தான்ல இருந்து கதறான், ஆமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துருச்சு. இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்கள் நடத்தினதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்களும் அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்டா அன்னைக்கு ஏற்றுக்கலன்னா இன்னைக்கே ஏற்றுக்கணும் ராகுல் காந்தி யாராவது காங்கிரஸ்காரன் கேட்டானா? டெல்லியில தமிழர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில் போய் ஹைகோர்ட் போடுங்க, அப்படி பிஜேபிக்கு போட்டுறாதீங்க நீ பேசுறல, ஆம் ஆத்மிக்கு போடாதீங்க நீ பேசுறல என்ற பரதேசி. நீ அங்க போய் டெல்லியில தமிழர்கள்ட்ட என்ன பேசணும்? ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியது ஓகே தான், இவனையே பிடிக்கலன்னு. சரி, ஆபரேஷன் மகாதேவன் ஒண்ணு நடத்தி அந்த 3 தீவிரவாதி எவன் சுட்டுட்டு போனானோ அவனையும் சுட்டு கொண்டுட்டான். பார்த்தீங்களா, பார்லிமெண்ட்ல இங்க செஷன் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப 3 பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏண்டா, என்னடா உன் கதை? ராகுல் காந்தி இதற்கு பிறகாவது திருந்தாமல் திரும்ப வழக்கம் போல அதானி அம்பானி அதே மாதிரி மோடி அவர்கள் எப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அப்படின்னு, நான் ராஜா இல்லை நான் பூஜா தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் ஒரு கோமாளியாக இருப்பாரே தவிர ராகுல் காந்தி ஒரு அரசியல் தலைவராக கடைசி வரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அமெரிக்க அதிபர் சொல்றதா நீ நம்புவனா? நீ அமெரிக்காவுடைய கைக்கூலியாக செயல்படுகிறாய். ராகுல் காந்தி இந்த பாரதத்திற்கு தேவையில்லாத ஒரு வெற்று ஆணி என்றுதான் நான் சொல்லுவேன். எதை சொன்னாலும் ராகுல் காந்தி கோமாளி மாதிரி பேசிக் கொண்டிருப்பார். பப்பு என்று அவருக்கு பேர் வைத்தது சரியாக இருக்கிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்லுகிறார்னு திரு மோடி சொல்லணும் அப்படின்னு சொல்றாருல, பைத்தியக்காரத்தனங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு ஆதாரமே இல்லாமல் நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு நீங்க பொய் சொல்லிட்டு இருந்தா என்ன, நீங்க ஒரு ஆப்போசிஷனா இருந்துட்டு இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே, அப்ப என்னதான் சார் அப்படி சொல்றாரு அவரு? ராகுல் காந்தி பொய் சொல்லுவதில் வல்லவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த பாராளுமன்றத்திலே பச்சையா பொய் சொல்லுவார். திடீர்னு 2000 சதுர பரப்பளவு உள்ள இடத்தை சீன ராணுவம் கைப்பற்றி விட்டது, இந்தியா அதை விட்டுருச்சு அப்படின்னுவாரு. அதுக்கு தான் உயர் நீதிமன்றம்லேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவருக்கு பலமுறை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கும் பொழுது பார்லிமெண்ட்ல போய் பேசுறதெல்லாம் ட்விட்டா போட்டு தேவையற்ற சர்ச்சையை உண்மைக்கு மாறானதை பேசுறீங்க. ஒரு உண்மையான இந்தியரா திரு ராகுல் காந்தி இருந்தா இப்படி பேசுவாரான்னு உச்ச நீதிமன்றம் கேட்குதுன்னா காங்கிரசினுடைய காரியகர்த்தாக்கள் எல்லாரும் அப்படியே தலை குனிந்து நிற்கும். உங்களுடைய தலைவரே இன்றைக்கு அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. நீ ஒரு உண்மையான இந்தியனான ஒரு கொஸ்டினை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வைக்கிறது, பாஜக வைக்கல. ஏன்னா தொடர்ந்துங்க நீங்க பாருங்க, ரஃபேல் வாங்குறது எதுக்கு? நாட்டின் பாதுகாப்புக்கு. ரஃபேலில் ஊழல் இருக்குது, அதை பண்ணாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? அதுலயும் தலைகுனிவு. நியாயமான முறையில பண பரிவர்த்தனை நடந்தது. நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு இன்றைக்கு ரஃபேல் தேவை என்ற ஒரு நிலையை உணர்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும். உடனே ராகுல் காந்தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாங்கள் நம்ப மாட்டோம், இது பிஜேபி பொய் சொல்லுகிறது, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு அடிச்ச இடத்துல பாகிஸ்தான்ல இருந்து கதறான், ஆமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துருச்சுன்னு. இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்கள் நடத்தினதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்களும் அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்டா அன்னைக்கு ஏற்றுக்கலன்னா இன்னைக்கே ஏற்றுக்கணும் ராகுல் காந்தி யாராவது காங்கிரஸ்காரன் கேட்டானா? அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் நடப்பதற்கு முன்னால 56 இன்ச்சு மோடி ஏன் இன்னும் செய்யவில்லை? 3 நாள் ஆகிவிட்டது, 5 நாள் ஆகிவிட்டது, 8 நாள் ஆகிவிட்டது, ஏன் இவர்கள் செய்யவில்லை? பாகிஸ்தானுக்கு பயந்து விட்டாருன்னு கேட்டாங்க. துல்லிய தாக்குதல 9 இடத்துல தீவிரவாதி முகாம்ல அடின்னு அடிச்சு எல்லா தீவிரவாதிகளையும் துவம்சம் பண்ண பிறகு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி என்று ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஒரு சீக்கிய பெண்ணும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் உலகத்திற்கு இந்த செய்தியை சொன்ன பொழுது திரு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? பார்த்தீர்களா, ஏன் நீங்க தீவிரவாதிகள் சுட்டுட்டு போனாங்களோ அவங்களை பிடிக்கல, ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியது ஓகே தான், இவனையே பிடிக்கலன்னு. சரி, ஆபரேஷன் மகாதேவன் ஒண்ணு நடத்தி அந்த 3 தீவிரவாதி எவன் சுட்டுட்டு போனானோ அவனையும் சுட்டு கொண்டுட்டான். பார்த்தீர்களா, பார்லிமெண்ட்ல இங்க செஷன் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப 3 பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏண்டா, என்னடா உன் கதை? நான் கேட்கிறேன், பாகிஸ்தானை சுட்டாலும் இவன் தப்புன்றான், பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாலும் இல்லைன்னு நீ சொல்ற, பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினா அதுக்கு மாற்றம் சொல்ற, 3 தீவிரவாதி யாரெல்லாம் 26 பேர் சுட்டு கொண்டான அவனை சுட்டு கொண்டுட்டா, ஏன் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது இது நடக்குதுன்னு கேட்கிற? அதுக்கு நல்ல தேதி நல்ல காலம் பார்த்தா சுட முடியும். அவன் எப்ப மாற்றான்னு சர்ச் பண்ணி சுட்டு கொண்டுட்டாங்க, நீ சந்தோஷப்படணுமா இல்லையா? பிரதமருக்கு போய் ஒரு நன்றி சொல்லணுமா இல்லையா? என்னங்க ராகுல் காந்தி இந்த தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய கருத்துக்கள் தேசப்பற்றுள்ள ஒவ்வொரு பாரதியர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதனால எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் திரு ராகுல் காந்தி இருந்தார். இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் ராகுல் காந்தியை கண்டித்திருக்கிறது. ராகுல் காந்தி இதற்கு பிறகாவது திருந்தாமல்
திரும்ப வழக்கம் போல அதானி அம்பானி அதே மாதிரி மோடி அவர்கள் எப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அப்படின்னு, நான் ராஜா இல்லை நான் பூஜா தான், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் ஒரு கோமாளியாக இருப்பாரே தவிர ராகுல் காந்தி ஒரு அரசியல் தலைவராக கடைசி வரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆனா அவருமே சொல்ற டெட் எக்கானமின்னு சொன்னதுக்கு எந்த ஒரு விஷயமே வெளியே வரலையே சார். அது நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அமெரிக்காவுடைய அதிபர் பாரதத்தின் பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் சொன்னா இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற ராகுல் காந்தி என்னங்க பேசிருக்கணும்? நீ எப்படா என் நாட்டை பத்தி சொல்லுவ? எங்க நாட்டுக்குள்ள நாங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுக்குவோம். அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் உட்காந்துட்டு என் நாடு செத்த பொருளாதாரம் எப்படி சொல்லுவ? நாங்க கணக்கு வச்சிருக்கிறோம் 11வது இடத்தில் இருந்த பாரதத்தின் பொருளாதாரம் இன்றைக்கு 4வது இடத்துல வந்திருக்கு. 2026 ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நாங்கள் 3வது பொருளாதாரத்துக்கு வரப்போகிறோம்னு நீ எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு இங்க மோடியை திட்டிக்க தப்பு இல்ல. ஆனால் உலக நாடுகளின் தலைவர் பேசுவதை உண்மை என்று ஏற்கிறாய். உலக நாடுகளுடைய தலைவர்கள் பேசுவதை, குறிப்பா அமெரிக்க அதிபர் சொல்கிறார் நான் தான் போர் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்தேன்னு சொன்னா அதை உண்மைன்னு சொல்ற நீனு. இந்த நாட்டின் அரசியலமைப்பின் மீது சத்தியம் செய்து இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுகிறார் எந்த நாடும் தலையிடவில்லை என்று. இந்த நாட்டின் பிரதமர் சொல்கிறார் உலகத்தின் எந்த தலைவர்களும் இல்லை. பாகிஸ்தான் கதறியது, மன்னிப்பு கேட்டது, போரை நிறுத்தி விடுங்கள் என்று சொன்னது, அதனால் நாங்கள் நிறுத்தினோம் என்று சொன்னால் நீ இதெல்லாம் நம்ப மாட்ட. அமெரிக்க அதிபர் சொல்றதா நீ நம்புவனா? நீ அமெரிக்காவுடைய கைக்கூலியாக செயல்படுகிறாய். ராகுல் காந்தி இந்த பாரதத்திற்கு தேவையில்லாத ஒரு வெற்று ஆணி என்று தான் நான் சொல்லுவேன். சார், ஆனால் சார் இந்த பார்லிமெண்ட் ஆபரேஷன் பற்றி விவாதம் நடக்கும்போது எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரே முக்கியமான கேள்வி என்னென்னா, யூஎன்ல 194 கண்ட்ரி இருக்குது, 3 கண்ட்ரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தெரிவிச்சது. ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவாக யாருமே வந்து இந்தியாவை நாங்கள் ஆதரிக்கிறோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. மோடி எதுக்கு அத்தனை தடவை அத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்தாருன்னு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க சார். அத்தனை நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவு அப்படின்ற விஷயத்தை சொல்லலன்றது உங்களுடைய விஷயம். ஒரு பாகிஸ்தானிலிருந்து நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை அவ்வளவு பேரும் கண்டிச்சாங்களே இல்ல. இந்தியாவுக்கு ஆதரவு சொல்லி யூஎன் கவுன்சில்ல வந்து இந்தியாவுக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த நிகழ்ச்சி என்ன விஷயத்தை எங்க எப்ப பேசணும் அதை தான் பேசணும். உலக நாடுகள் அங்க பேச வேண்டிய விஷயம் என்ன? பாரதத்தின் மீது தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இருக்கிறது, அதை கண்டிக்கணும். அதுதான் அங்க உள்ள சப்ஜெக்ட். அதை எல்லா நாடுகளும் பேசியது. ராகுல் காந்தி நினைக்கிற மாதிரி பேசணும். ராகுல் காந்தி சொன்னார்ல, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்லுகிறார்னு திரு மோடி சொல்லணும் அப்படின்னு சொல்றாருல, பைத்தியக்காரத்தனங்க. அப்படி எப்படிங்க ஒரு பிரதமர் சொல்லுவாரு? எங்க அமெரிக்கா என்கிற ஒரு நாடோடு பாரதம் என்கிற ஒரு நாடு பல தொழிலிருந்து பல விஷயங்களில் உடன்பாடு ஏற்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ஒரு பிரதமர் அப்படிலாம் எடுத்து கவிழ்த்து பேச முடியாது. நாட்டு மக்களுக்கும் நாங்கள் தான் இந்த போரை நிறுத்துவதற்கு முடிவு செய்தோம், பாகிஸ்தான் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் இதில் அமெரிக்க தலையீடு இல்லை என்பதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சுட்டாரு. அதே நேரத்தில் இது வந்து ஒரு பிளேயிங் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி, விளையாட்டுல இருக்கிற மாதிரி, எந்த பாலுக்கு டொக்கு வைக்கணும் எந்த பாலுக்கு சிக்ஸர் அடிக்கணும் பிரதமருக்கு தெரியும். அமெரிக்கா பொய் சொல்லுகிறது, அதே மாதிரி அந்த நாட்டினுடைய அதிபர் பொய் சொல்லுகிறான்னு எடுப்புல அப்படியெல்லாம் எடுத்தங்கவுழ்த்தன் பேசுனா நாளைக்கு வர்த்தக உறவுல இருந்து பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இங்க பாரதத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்ட அதுக்கு ராகுல் காந்தி நீ வேற ஒரு விஷயத்தை பேசுவ. உன் நோக்கம் நாட்டின் வளர்ச்சியை தடுப்பது தானே தவிர உண்மையை சொன்ன பிரதமரை போற்றுவது கிடையாது. அதனால எதை சொன்னாலும் ராகுல் காந்தி கோமாளி மாதிரி பேசிக் கொண்டிருப்பார். பப்பு என்று அவருக்கு பேர் வைத்தது சரியாக இருக்கிறது. காங்கிரஸ்காரர்களும் இனி பப்பு என்றே ராகுல் காந்தி அறிவிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கோரிக்கை வைக்கின்றேன். இது கடைசி ஒரு கேள்வி சார். அதாவது பீகார்ல அந்த 6.5 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலேயே ஓட்டு போடுவாங்க, இங்க வந்து மிகப்பெரிய சதி நடக்க போகுது 2026 எலெக்ஷன்ல அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கேன். இது எது சார் உண்மை? நான் கேட்குறேங்க, இந்த ரூமர்ஸ்லாம் இல்லை, இயல்பாகவே இதை பேசுறது நாட்டினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சராக நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் பேசுறார் பைத்தியகாரத்தனமா. 6.5 லட்சம் பேர் இங்க வந்துட்டா தமிழ்நாட்டில் அது எப்படி வாக்குரிமை கொடுக்க முடியும்னு கேட்கிறாருல, கேனத்தனமா இல்லை? இவரெல்லாம் எப்படிங்க காங்கிரஸ்ல ஒரு தலைவராக மதிச்சு வச்சிருக்கிறாங்க? இவர் வேற பெரிய பொருளாதார வல்லுநர், மிகச்சிறந்த ஆற்றலுடையவர்கள், இவங்களுக்கு கொடுக்குற பில்டப் இருக்கு. ஐயோ என்னால தாங்கவே முடியல. நான் கேட்கிறேன், காங்கிரஸ்காரர்கள் இப்படி நீ பேசுறது யோக்கியம்? இங்க வந்து பீகார்ல இருந்து 6.5 லட்சம் பேர் வந்தா உனக்கு யார் சொன்னா? ப. சிதம்பரத்துக்கு யார் சொன்னா? திரு சீமான் அவர்களுக்கு யார் சொன்னா? நீங்களாம் ஒரு இன வேற்றுமையை ஒரு மொழி வெறியை உருவாக்குவதற்கு திமுகவுடைய எலும்பு துண்டை பொறுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் குற்றம் காட்டுறேன். நான் சொல்றேன், 6.5 லட்சம் பேர் வச்சுதாங்கன்னு இவங்க சொல்ற குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்து இருக்கிறது. இது அபத்தமான குற்றச்சாட்டு என்று சொல்லிக்கிறது. இன்னும் நாங்க எஸ்ஐஆர் என்கிற ஒரு தீவிர இன்வெஸ்டிகேஷனை இங்க நாங்க வந்து நடைமுறையே படுத்தல, அதுக்காட்டி எப்படி இவங்க சொல்லலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிறது. சரி, இன்னொரு லாஜிக் நான் சொல்றேன். இங்க வந்து ஒரு 2 லட்சம் பேர் வைப்போம், 2 லட்சம் பீகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பீகாருக்கு தான் ஓட்டு போடணும்னு இந்த அறிவு கொழுந்தா இருக்கிற சிதம்பரமும் சீமானும் பேசுகிறத பாக்குறோம். அப்ப நீங்க மகாராஷ்டிரா மண்ணுக்கு போங்க, அங்க சயன் கோலிவாடான்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க தமிழ் செல்வன் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அது மராட்டிய மண்ணு, அவன் மராட்டியத்தில் பேசல ஓங்கி அரைகிறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு மராட்டிய மொழி வெறி உள்ள மாநிலம்.
அங்க தமிழ் செல்வன் எப்படிப்பா ஒரு தமிழர் வந்து அங்க எம்எல்ஏ ஆனார், சட்டமன்ற உறுப்பினரா? அங்க சயன் கோழிவாடால தமிழர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வாக்கு சேகரிக்க இங்க இருக்கிற செல்வ பெருந்தகையில இருந்து இங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்கள்லாம் மகாராஷ்டிரா தேர்தல் அங்க வந்து பிரச்சாரம் பண்ணதை நான் பார்த்தேன். எதுக்கு நீ போன? அங்க தமிழர்கள் இருக்கிறாங்க, அவன் அந்த மராட்டிய மண்ணில தான் ஓட்டு போட போறான், அந்த மராட்டியத்தில் அவனுக்கு யார் தலைவர்னோ அதைத்தான் தேர்ந்தெடுக்க போறான். நீ ஏன்டா போன? நீ இங்க இருந்து போயிருக்க கூடாதுல. அப்ப அதுக்கு காங்கிரஸ் போற. டெல்லியில தேர்தல் நடக்குதுன்னா இங்க இருக்கிற காங்கிரஸ்ல உள்ள எல்லா தமிழ் தலைவர்களும் போய் டெல்லியில தமிழர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில் போய் கைக்கு ஓட்டு போடுங்க, அப்படி பிஜேபிக்கு போட்டுறாதீங்க நீ பேசுறல, ஆம் ஆத்மிக்கு போடாதீங்க நீ பேசுறல. ஏன்டா பரதேசி, நீ அங்க போய் டெல்லியில தமிழர்கள்ட்ட நின்று பேசணும். தமிழர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், நீங்க வந்து எங்க கைக்கு இங்கதான் போடணும், நீங்க டெல்லியில் ஒரு காலம் போடக்கூடாது அப்படி பேசுனியா நீ? அங்க பேச மாட்டேங்கிற. இந்த பக்கத்துல இருக்க கேரளா பாலக்காடு அந்த மாதிரியான மூணாறு பகுதிகளில் தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. அங்க காங்கிரஸ் தலைவர்கள் இங்க இருந்து தமிழ்நாட்டில் போய் தமிழர்கள் எல்லாரும் காங்கிரஸுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு காங்கிரஸ்காரன் பேசுற, இங்க இருக்கிற திமுக காரன் போய் மூணாறுல பேசுற, இங்க இருக்கிற திமுக காரன் போய் பாலக்காட்டுல பேசுற. ஏண்டா இதெல்லாம் பேசுற? அந்தந்த மாநிலத்தில் இங்கிருந்து போன தமிழர்கள் வாக்களிக்கலாம் என்றால் பீகார் வந்து மத்திய பிரதேசத்துல மகாராஷ்டிரா வந்து இங்க பிழைக்க வந்து இங்கேயே குடும்பமாக அவனும் கொண்டாட்டி புள்ள வீடு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறான். அவன் வாக்களிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப எத்தனை காலம் இந்த பிரிவினைவாதத்தை பேசுவீங்க? எவ்வளவு காலம் இந்த தமிழர் வெறிய ஊட்டுவீங்க? நாம தான் சொல்றோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரையும் அரவணைப்புன்றது நம்முடைய கொள்கை. யார் வேணாலும் வாடான்னு சொல்றது. நீ யார் வந்தாலும் எங்களுடைய தன்மையை, எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய தமிழ் என்கிற அந்த உன்னதமான மொழியின் நடையை நாங்கள் இழக்க மாட்டோம் சொன்ன அதுதானங்க தமிழனின் பெருமை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்ம. அப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லும் பொழுது இங்க உள்ள பீகாரிய வரட்டு, அங்க உள்ள மராட்டியனை வரட்டு அப்படின்னா கர்நாடகாக்கு நீ ஏன்டா கோலாருக்கு போய் திமுக நிக்கிற? நான் கேட்பனா இல்லையா? திமுக போய் இதுக்கு பிரச்சாரம் பண்ற, அதுக்கு உன் கேண்டிடேட் போடுற, தப்பா இல்லையாங்க? அப்ப நீ எப்படி இங்க யோக்கியமா பேசலாம்? இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இனவெறியை, தமிழர்களை தவறாக திசை திருப்புவதற்கு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற அயோக்கியர்கள் செய்கிற மோசமான செயல். இந்த செயலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு பாரதியனாக, பாரத தாயின் பிள்ளையாக அவன் எங்கு எந்த மண்ணில் இருக்கிறானோ, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அவன் வாக்களிப்பதற்கு உரிமையை அரசியல் சாசன அமைப்பு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவன் நிச்சயமாக வாக்களிக்கலாம். அது அளவுகோல் எத்தனை லட்சம்ன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. வந்தவெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறான்னு உனக்கு பயமாக இருந்தால், வந்தவன் இங்க பாக்குறான் நல்லா இல்ல, பிஜேபி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு போட்டான்னா நல்லது தானே. உனக்கு நடுக்கமாக இருக்கிறது, அதனால நீ கதறுகிறாய். உண்மையில் இந்த வாதத்தில் காங்கிரசும் திமுகவும் மக்களை ஏமாற்றுகிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள். சார், உங்க அற்புதமான கருத்தில் இளையபாதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.